நான் குலுங்கி குலுங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவதை கண்டேன். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல ஒரு பெரும் வைராக்கியத்தை ஏற்படுத்தியது. தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்தில் பறைசாற்றுவதற்கு முன்பு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் விடுதலைக்கான ஒரு போர் வீரராக இந்த உலகத்தில் களமிறங்கினார்கள். சகோதரர்களே, அகில உலக மாந்தரின் வழிகாட்டியாய், இஸ்லாம் கூறும் நல்லுலகின் மிகச்சிறந்த ஆட்சியாளராய், முஸ்லிம்களின் நெஞ்சில் என்றும் ஹயாத்துன் நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபிகள் கோமான் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாகிறார். கல்யாணம் முடிந்து 1 அல்லது 2 வருடங்கள் ஆன பிறகு சமூகம் கேட்கக்கூடிய பெரிய கேள்வி, குழந்தை ஏதாவது விசேஷம் இருக்கிறதா என்றுதான். கல்யாணம் முடிஞ்சிருச்சு, வீடு கட்டிட்டாரா, சொத்து வாங்கிட்டாரா, வியாபாரத்தில் இத்தனை சம்பாதிச்சிட்டாரா என்று கேட்காது. 1 வருடம் அல்லது 2 வருடம் ஆகும்போது சமூகத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, ஏதாவது விசேஷம் இருக்கா, பிள்ளைகள் இருக்குதா அப்படின்றது தான். இப்போ குழந்தை இல்லாத அந்த தம்பதியினரிடத்துல சென்று கேட்கும் போது அந்த குழந்தையினுடைய அருமை பெருமைகளை எல்லாம் மணிக்கணக்காக, நாட்கணக்காக பேசுவார்கள். குழந்தை ஒன்று வர வேண்டும் என்பதற்காக பெற்ற தாயும் தந்தையும் எப்பேற்பட்ட அர்ப்பணத்தையும் செய்வார்கள். மாற்று மத சகோதர சகோதரிகள் ஒரு சாதாரண மரம், அரச மரம், அதை அவன் சொல்லுவான், குழந்தை உனக்கு வேணும்னு சொன்னா 1008 முறை சுத்து அப்படின்னு. குழந்தை என்ற ஒரு பாக்கியம் தனக்கு கிடைக்கணும்னு சொல்லி அந்த அரச மரத்தை 1008 தடவை சுத்துவாங்க. இன்னொரு நபர் சொல்லுவான், நீ கோயிலுக்கு மேல படிக்கட்டுல முட்டுக்கால போட்டு ஏறிட்டு போ அப்படின்னுவான். அதையும் அந்த தாய் செய்வார். இதெல்லாம் மாற்று மத சகோதரர்களுடைய பழக்க வழக்கங்கள். இன்னொருத்தன் உச்சபட்சமா சொல்வான், சாப்பாடு நீ தட்டுல சாப்பிடக்கூடாது, மண்ணுல தான் சாப்பிடணும், தரையில தான் என்ன செய்யணும், போட்டு அதுல குழம்ப கிளம்ப ஊத்தி தரையில போட்டு சாப்பிடணும்னு சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அது தாயார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவன் என்ற ரீதியில் இல்லாமல் ஒரு குழந்தைக்காக என்ன வேணாலும் செய்வோம், எங்களுக்கு அந்த குழந்தை வந்துட்டா போதும் அப்படின்ற மாதிரி உள்ள மனோநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் நிறைய. ஆனால் அல்லாஹ் தந்த மாணிக்கத்தை, அபுல் ஆலமீன் தந்த மாணிக்கத்தை பாரமாகவும் துச்சமாகவும் நினைக்கக்கூடிய சில அறிவிலிகள் இது போன்ற பெற்றோர்களிடம் இருந்து பாடம் படித்துக் கொள்ளலாம். அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைகளை மட்டமாகவும் உயர்வு குறைவாகவும் நினைக்கக்கூடிய அந்த பண்பு இன்று வரை சத்தியமாக இருக்கிறது, மாறவில்லை. மனிதன் மாறவில்லை. அதிலிருந்து ஒரு சில பேர் ஷரியத்து தீனை அவர்கள் நேசிப்பதன் காரணமாக, அல்லாஹ் ரசூலை அவர்கள் வாசிப்பதன் காரணமாக அவர்கள் வேண்டா பெண் குழந்தைகளுடைய விஷயத்தில் நீதியோடு நேர்மையோடு இருக்கலாமே ஒழிய, ஏதோ அங்குண்டும் இங்குண்டுமாக தீன் தெரிந்தவர்கள் எல்லாம் கூட தன் மகனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, தன் மகனுக்கு கொடுக்கக்கூடிய செல்லம், தன் மகனுக்கு கொடுக்கக்கூடிய பாசத்தில் ஏதோ ஏப்ப சாப்பையா கொஞ்சோண்டு பெற்றோர்கள் என்ன செய்யறான்னு சொன்னா பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவல நிலையை தான் நாம் இன்று வரை பார்த்து வருகிறோம். நான் இந்த தலைப்பை எடுக்க காரணம் என்னன்னு சொன்னா, அக்டோபர் 11 பெண் குழந்தைகளுடைய தினம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்டர்நேஷனல் டே ஆஃப் த கேர்ள் சைல்டு என்று சொல்லப்படுகிறது. ஆண் குழந்தையை பிரதிபலனை நோக்கமாக கொண்டு வளர்க்கக்கூடிய ஒரு பெற்றோர் பின்னாடி கஞ்சி ஊத்துவான், நம்மளை நல்ல வச்சிருப்பான், தாளாட்டுவான், சீராட்டுவான், பாராட்டுவான் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையை அவர்களுக்குள்ளாகவே ஏற்படுத்தி ஆண் குழந்தைகள் மீது அள்ளி தரக்கூடியவர்கள்.
பெண் குழந்தைகள் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வேற இடத்துக்கு போறது தானே அப்படின்னு சொல்லி இவர்களாகவே ஒரு இமேஜினேஷன் செய்து கொண்டு அந்த பெண் குழந்தைகளை பாரபட்சமாக நடத்தக்கூடிய பெற்றோர்கள். அதனால அன்பு நெஞ்சங்களே, அறுதியிட்டு சொல்லலாம், உறுதியிட்டு சொல்லலாம், ஒரு ஆண் மகனுக்கு இருக்கக்கூடிய பாசத்தை விட ஒரு பெண் மகளுக்குள் வியாபிக்கின்ற பாசம் அதிகம். என்ன எங்கேயாவது ஒரு மூலையில வேணா பெண் குழந்தைகள் பாசமற்றவர்களாக இருக்கலாமே ஒழிய, பெரும்பாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாய்மை என்ற அந்த உணர்வை பெண் குழந்தைகளுக்குள் தான் கடத்தாட்டுகிறான். ஒரு தாயும் தந்தையும் வயோதிக காலகட்டத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஓரஞ்சாரத்தில் இருக்கும்போது ஒரு பெண்மகள் வசதியாக இருந்தால் என்று 100ல் 1 வேணா நீங்க சொல்லலாம், பெரும்பாலான பெண் குழந்தைகளால் தாங்க முடியாது. என் தாய் தகப்பன் பட்டி கிடப்பார்கள், அவங்க சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல என்று கணவனை போட்டு நச்சரிச்சு அவர்களுக்கு உண்டான ஒசிபாவை கொடுத்து கொண்டே இருப்பார் சகோதரர். இது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரும் வரம் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய மறையில பஷாரத் என்று சொல்கிறார். வஇதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, பெண் குழந்தைகளை கொண்டு அவன் தாய் தந்தைக்கு பஷாரத் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார், நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் கேடுகட்ட இந்த சமூகம் பெண் குழந்தைகளை துச்செய்தியாக மாற்றிவிட்டது. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு நகை நட்டு செய்யணும், இப்ப இருக்கிற விலைக்கு தாங்க முடியல, 1 லட்சம் ரூபாய் ஆகி போச்சு. பெண் குழந்தையை பிறக்கும் போது செலவோடு, பெண் குழந்தை பிறக்கிற நேரத்தில் செலவும் சேர்ந்து பிறந்துருது அப்படின்னு இவர்களாகவே ஒரு இமேஜினேஷன் செய்து கொண்டு பெண் குழந்தைகளை மட்டமாக நினைக்கின்ற ஒரு துன்ப காலம் இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த காலத்தில் உச்சத்தில் இருந்தது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த, அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட காரணம் வெறுமனே இஸ்லாத்தை மட்டும் பரப்புறதுக்கு அல்ல, மௌட்டிக பழக்க வழக்கங்களை தீயிட்டு கொளுத்த. அப்படி மௌட்டிக பழக்க வழக்கங்களில் ஒன்றுதான் பெண் குழந்தைகளை கொடூரமான முறையில் கொலை செய்தது. அந்த அரபுகள் கொடூரமான முறையில் கொலை செய்தது. இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நாம் பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹு சொல்வாங்க, கைஸ் இப்னு ஆசிம் அப்படின்ற ஒரு நபித்தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வருவார். யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த மார்க்கம் தருவதற்கு முன்பு நானும் என் மனைவியும், நான் மனைவியெல்லாம் இல்ல, நான் தான், எனக்கு பிறந்த பெண் குழந்தைகளில் நிறைய பேரை கொண்டிருக்கிறேன் சொல்லி சொல்லுவார். சொல்லிட்டு அழுவார். நான் கொன்ற அந்த நாள் வரும்போது என் பெண் குழந்தைகளுடைய நினைவுகள் என் நெஞ்சத்தில் உரைக்கின்றன. துட்ட துடிக்க நான் அந்த பெண் குழந்தைகளை கொன்ற அந்த கொடூரம் என் கண் முன்னால் தெரிகிறது. எனக்கு பாவ மன்னிப்பு உண்டான்னு சொல்லி கேட்பார். எனக்கு பாவ மன்னிப்பு உண்டா யா ரசூலல்லாஹ் என்று கேட்பார். அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சடால்னு அமைதியாயிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இஸ்லாத்திற்கு முன்பு நீ செய்த அனைத்து பாவங்களுமே மன்னிக்கப்படும், ஆனாலும் கைசே எனக்கு இருப்பு கொள்ளலப்பா, நீ செய்த அந்த பாவத்தை நினைக்கும் போது எனக்கு இருப்பு கொள்ளல, அதனால என்ன செய், அஅதக அன் குல்லி வாஹிதத்தின் மின்ஹுன்ன ரகபா, நீ கொன்ற ஒவ்வொரு குழந்தைகளையும் எண்ணி பார்த்து அந்த குழந்தைகளுக்கு பதிலாக ஒரு ஆடை சதக்கா கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சஹாபி சொல்வார், யா ரசூலல்லாஹ், ஆடு இல்ல, ஒட்டகம்தான் இருக்குது, ஒட்டகம்தான் நிறைய இருக்குதுன்னு அழுதுகிட்டே சொல்வார். அப்ப சொல்லுவாங்க, வன்ஹர் அன் குல்லி வாஹிதத்தின் மின்ஹுன்ன பதனா, ஒட்டகத்தை வச்சிருந்தீன்னு சொன்னா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அந்த சாவை நீ கணக்கு செய்து எத்தனை குழந்தைகளை நீ கொலை செய்திருக்கிறாயோ அத்தனை குழந்தைகளுடைய அந்த கொலையையும் சாவையும் நீ கணக்கு வைத்து ஒவ்வொரு குழந்தைக்கு ஒவ்வொரு ஒட்டகம் வீதம் நீ குர்பானி கொடுத்து உன் பாவ கணக்கை தீர்த்துக்கொள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, பெண் குழந்தைகளுக்கு எதிரான அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் இப்போது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா?
பெண் குழந்தைகளை சிசுவிலேயே கொல்லக்கூடிய அந்த பழக்கம் இன்றும் கூட தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். ஒரு காலத்தில் உசிலம்பட்டியை சொல்வார்கள், பாழாய் போன ஊர். மதுரைக்காரங்க யாரும் கோச்சுக்கிறாதிய. உசிலம்பட்டி, பட்டினா நாய், அதுக்கு நாய் இருக்கக்கூடிய ஊர்ன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா பெண் குழந்தை பிறந்துட்டா வெரைட்டியா கொலை செய்வான் சகோதரர்களே. இன்னைக்கு உசிலம்பட்டி அப்படின்னு சொன்னாலே பெண் குழந்தைகளின் சுடுகாடு என்று சொல்லலாம். இப்போது எவ்வளவோ மாறிவிட்டது. அரசுடைய மூர்க்கமான இரும்பு புடி. அதுல நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை பாராட்ட வேண்டும். ரொம்ப புடி, சரியான புடி. ஏன்னா அந்த பொம்பளை ஒரு பொம்பளையா இருந்ததுனால அந்த அம்மாவுடைய அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை இரும்பு கரம் கொண்டு பெரிய அளவுக்கு இந்த தமிழகத்துல கொண்டு வந்தது அந்த அம்மா தான். மற்றவன்லாம் ஹைக்கின்னு போனா அந்த அம்மா தான் ரொம்ப தீவிரமாக போட்டது. அப்படி ஒரு வேலை தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா சாவு வரைக்கும் ஜெயில அவனுக்கு. அந்த அம்மா போட்ட சட்டம் தான். ஹைக்கிலாம் கிடையாது அங்க அந்த அம்மாவுடைய கண்ட்ரோல்ல. சரி, ஹாய் எப்படி கொள்ளுவான்னு சொன்னா, பிறந்த குழந்தை அதுக்குன்னே தாதிகள் இருப்பாளுங்க, அதுக்கே கொலைகாரிகள் சில வயதான பெண்கள் இருப்பாங்க. கள்ளிப்பால்னு சொல்லுவாங்க. கள்ளி செடி இருக்கிறது அல்லவா, அதை ஒரு கிளாஸோ அது ஒரு அரை கிளாஸோ கொடுத்துட்டாலே குழந்தை கொஞ்ச நேரத்தில் அமைதியாயிடும், முடிஞ்சிடும். சில பேர் என்ன பண்ணுவான் தெரியுமா, அப்படி செஞ்சு அது துடிச்சு சாவறதை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஈர துணி இருக்குது பாருங்க, கடுமையான குளிர்காலத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் காலங்கள்ல ஈர துணிய நல்ல தொபன்னு நினைச்சு பெண் குழந்தைகள் பச்சை குழந்தைகளை அப்படியே சுருட்டி நில ஒளியில் வெளியில வச்சுட்டு வந்துட்டு கதவை மூடிட்டு உள்ள உட்காந்துக்கிடுவாங்க. கொஞ்ச நேரம் அந்த குளிர்ல அழுதி கடைசியில தாயின் தகப்பனும் அந்த சன்னமான குரல் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அடங்குறத கேட்பாங்க. அந்த குடும்பம் அடங்கி முடிச்சுட்டு போய் பார்த்தா ஜனாசாவா மாறி இருக்கும் அது. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவான் தெரியுமா, கை ஃபேன் இருக்குது பாருங்க, கை ஃபேன். இதெல்லாம் உசிலம்பட்டின்ல மட்டும் இல்ல, நிறைய மாகாணங்கள்ல நடந்து கொண்டிருந்தது. பெண் குழந்தைகளை உயிரோடு கொல்லக்கூடிய பழக்கம். அரபுகள் எப்படி புதைத்தானோ அதே போல சன்னமாக அவர்களை கொல்லக்கூடிய பழக்கம், ஒரேடியாக கொல்லக்கூடிய பழக்கம் தமிழகத்திலும் இருந்தது, இந்தியாவில் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது சகோதரர்களே. அந்த கை ஃபேன் இருக்குது பாருங்க, கை ஃபேன் சொன்ன டேபிள் ஃபேன். அதை குழந்தைய மூஞ்சி நேரா வச்சிருவான், வச்சு ஃபேனை போட்டு விட்டுருவான். மூச்சு திணற. சாதாரணமாக குழந்தைகள் ஓதி பார்க்க வரும்போது ஷுஃப்னு ஊதுறமே, அப்பவுமே குழந்தைகளுக்கு மூச்சு திணறும். அப்ப நம்ம உஷாரா என்ன செய்யணும்னு சொன்னா கொஞ்சம் பின்னாடி போயிடணும். அப்படி இருக்கையில பச்சை குழந்தைய கைஃபேனை முன்னாடி வச்சு வேகமாக 3வது நம்பர்ல வச்சு வேகமாக அடிக்கும் போது கொஞ்ச நேரத்திலே சப்த நாடி மடங்கிவிடும். அதை விட கொடூரம் நெல் மணிகள் இருக்கிறது அல்லவா, நெல் மணிகள், நெல்லு. அந்த நெல்லை ஒரு 10-15 நெல்லை எடுத்து பிறந்த குழந்தை வாயில் அப்படியே தொண்டைக்குள்ள அப்படியே உள்ள திணிச்சிருவா. அது கொஞ்ச நேரத்திலேயே குரல் வளை நான் வளை அனைத்தையும் அறுத்தறிந்து குழந்தையை ஜனாசாவாக மாற்றிவிடும் சகோதரர். இப்படி எல்லாம் கொடுமைகள் தலைவிரித்தாடிய காலகட்டம். அரபுலகத்தில் கொடூரங்கள். அரபுலகத்தை பொறுத்தவரை பெண் குழந்தைகளை எப்படிலாமோ கொன்றார்கள் சகோதரர்களே. ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது, சப்ரா இப்னு மஅபத் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருவார். கண்ணீரோடு அழுகையோடு வருவார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அழுகிறார்னு சொல்லி கேட்பாங்க. கடந்த கால கசப்புக்கள் என் நெஞ்சில் நிழலாடுகிறது, அதன் காரணமாக எனக்கு துக்கம் தாளமாட்டாமல் கண்ணீர் ஊகுக்கிறேன் என்று சொல்லுவார். என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யா ரசூலல்லாஹ், சிலை வணக்கத்தில் தீவிரமாக இருந்த காலகட்டம் அது, சிலை வணக்கத்தில் தீவிரமாக இருந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் என் பெண் மக்களை நான் நரபலி கொடுத்தேன். நான் என் பெண் மக்களை நரபலி கொடுத்தேன். என் குல தெய்வங்கள் லாத் உஸ்ஸா இது போன்ற சிலைகளை ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்து நாங்கள் வணங்குவோம்.
அந்த வேண்டுதல் நிறைவேறிவிட்டால் நான் உடனே அந்த லாத் உஸ்ஸா சிலைகளுக்காக கொடுக்கக்கூடிய காணிக்கை எனக்கு பிறந்த பெண் சிசு என்ன செய்வேன் தெரியுமா? பெண் குழந்தைகளை அப்படியே இழுத்துக்கிட்டு போவ. அப்படி ஒரு மகளுடைய நினைவு எனக்கு வருகிறது. நான் பெற்றெடுத்த என்னுடைய மகளின் நினைவுகள் எனக்கு வருகிறது. யா ரசூலல்லாஹ், அந்த பெண் குழந்தையை நான் அழைத்து சென்றேன். அந்த குழந்தை என்னிடத்தில் கேட்டது, தந்தையே எங்கே செல்கிறோம் என்று கேட்டது. ஓரளவுக்கு நல்ல பேச்சு வரக்கூடிய குழந்தை. நரபலியில் நான் என் தெய்வங்களுக்காக கொடுக்க வேண்டும் என்பதற்காக, நரபலிக்காக நான் அந்த குழந்தையை அழைத்து சென்றேன். அழைத்து சென்று பாலும் கிணறு, அந்த கிணற பக்கத்துல போய் நின்று அந்த குழந்தை எப்படி மெல்ல தூக்குன. அப்ப அந்த குழந்தை கேட்டது, யா அபி மாதா தஃஅல், என்னுடைய தந்தை நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்டுச்சு. இல்ல, நம்ம கடவுளுக்கு நீ காணிக்கையா போயிடு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அந்த கிணற்றுக்குள், கிணறு என்பது எப்படிப்பட்ட பயங்கரம், ஒரு பச்சை குழந்தை பாத்ரூமுக்கு கூட தனியா போகாது. பாத்திருக்கீங்களா? ஒரு குழந்தை பாத்ரூமு கூட அம்மா கூப்பிடும். பாத்ரூம் என்பது உள்ளதா இருக்கும், அதுல கூட தனிமையை கண்டு பயப்படக்கூடிய அந்த பெண்மகளை கடும் இருட்டுக்குள், கடுமையான பேய் தோற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த கிணற்றுக்குள்ள நான் என்ன சபரா சொல்றாரு, அப்படியே நான் கிணற்றுக்குள்ள போட போனேன். அந்த குழந்தை வேண்டாம் 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 என்று கத்தியது. ஆனாலும் என் லாத் உஸ்ஸா சிலைகளுக்காக நரபலி கொடுக்கும் விதத்தில் என் மகளை தூக்கி எறிந்தேன். அந்த குழந்தை எங்க அடிபட்டுச்சுன்னா எனக்கு தெரியாது. தந்தையே என்ற ஒரு சவுண்ட் தான் கேட்டுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சம்பவம் சொல்லி முடிச்சிட்டு நான் பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. சஹாபாக்கள் சொன்னார்கள், அட வீணா போன மனுஷனே, அவங்கள ரொம்ப இலகிய மனம் உள்ளவங்களை போய் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்லி அழ வச்சிட்டியேன்னு சொல்லி மற்ற சஹாபாக்கள் அவரை கடிந்துரைக்க, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, திரும்பவும் சொல் என்று சொன்னார்கள். அந்த சம்பவத்தை திரும்பவும் சொல், நீ செய்த அந்த பாவத்தை, அந்த பெண் குழந்தையை கொலை செய்த அந்த கொடூரத்தை திரும்பவும் சொல் என்று சொன்னார்கள். நான் திரும்பவும் சொன்னேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலுங்கி குலுங்கி அழுதார்கள். தாரமியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, நான் குலுங்கி குலுங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவதை கண்டேன். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல ஒரு பெரும் வைராக்கியத்தை ஏற்படுத்தியது. தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்தில் பறைசாற்றுவதற்கு முன்பு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் விடுதலைக்கான ஒரு போர் வீரராக இந்த உலகத்தில் களமிறங்கினார்கள். சகோதரர்களே, களமிறங்கினார்கள். சொத்துரிமையை பிடித்து வாங்கி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆணுக்கு எப்படி சொத்து, அதே போல பெண்ணுக்கும் சொத்து நீ கொடுத்துதான் ஆகணும். கொடுக்கலன்னு இஸ்லாமியனே கிடையாது. குழந்தைகளை பாரமாக, பெண் குழந்தைகளை பாரமாக நினையாமல் அவர்களுக்குண்டான ஒழுக்க விழுமியங்களில் அழகு காட்டி அவர்களை பாரமாக நினையாமல் அழகாக வளர்த்து திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய பெற்றவன் நான் சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்போம் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! சொர்க்கம் கிடைப்பது ஒரு பாக்கியம், அந்த சொர்க்கத்தில் சொர்க்கமே கிடைத்தால் எவ்வளவு பெரிய பாக்கியம்! முஹம்மது ரசூலுல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய மாபெரும் பேர். குழந்தையை, பெண் குழந்தையை பாரமாக நினையாமல், மனசாட்சியை எந்த காலத்திலும் அடகு வைக்காமல், அல்லாஹ் ஏவிய பிரகாரம் அழகாக வளர்த்து, ஆண் குழந்தைகளை விட மட்டமாக நினையாமல் சீரோடு சிறப்போடு வளர்த்து ஆளாக்கி சாலிஹான ஒரு மணமகனுக்கு திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய பெற்றவனும் நானும் சொர்க்கத்தில் ஒன்றாக என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல, ஜிஹாதுக்கு சமம். ஒரு பெண் குழந்தையை வளர்த்து ஆளாக்கி அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது ஒரு முஜாஹிதின் அந்தஸ்தை பெறுகிறது. இன்னொன்னையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்பவே தீவிரமாக சொல்வாங்க. இந்த உலகத்தில் பெண் குழந்தையை பாரமாக நினைத்து கருவிலேயே அழிக்கக்கூடிய பண்புள்ளவள் இருக்கிறா பாருங்க, மறுமை நாளில் அந்த குழந்தைக்கு முழு உருவம் தரப்படும்.
அல்லாஹ் அதை பற்றி பதிவு செய்வான். சூரா அம்மை தசாலூன்ல, சூரா தக்வீரிலே பதிவு செய்வான். குத்திலன், எந்த காரணத்துக்காக நீ கொலை செய்யப்பட்டாய் என்று அந்த குழந்தைகளிடத்தில் கேட்கப்பட்டு வஞ்சம் தீர்க்கப்படும், பழி வாங்கப்படும். சொல்வாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மாதிரி குழந்தைகளை கொன்னவ இருக்கிறா பாருங்க, அவன் மார்பகங்கள்ல தொங்குற மாதிரி அல்லாஹ் தஆலா வைப்பான். 2 மார்பகங்கள்லையும் அந்த அவளால் கொலை செய்யப்பட்ட பிள்ளைகள் தொங்கிக்கிட்டு இருக்கும். தொங்கிக் கொண்டு சொல்லும், யா ரப்பி யா ரப்பி, எங்களை படைத்த இறைவா, எங்களை படைத்த இறைவா, நாங்கள் என்ன செய்தோம், என்ன பாவம் செய்தோம், இந்த மாப்பாவிகள் எங்களை கொன்று விட்டனர் இறைவா. ஹாதிஹி உம்மி, இவள்தான் என் தாய். மார்பகத்தில் கையை பிடித்துக் கொண்டு தொங்கியவாறு சொல்லும், இவள்தான் என் தாய். ஹாதிஹி உம்மி வ ஹாதிஹி கதல்தனி, என்னை அவள் கொலை செய்து விட்டாள், நான் எந்த பாவம் செய்யவில்லை, உன்னால் படைக்கப்பட்டேன், அவள் கருவறைக்குள் சென்றேன், அவன் விந்து பைக்குள் சென்றேன், அவன் விந்து பைக்குள் இருந்து இவள் கருவறைக்கு சென்றேன், இந்த ஒன்றை தான் நான் செய்தேன், நீ என்ன சொன்னாயோ அதன்படிதான் செய்தேன். ஆனால் என்னை பாரமாக நினைத்து கருச்சிதைவு செய்து என்னை கொலை செய்து விட்டனர் இந்த 2 மாபாவிகளும். ஆகவே ரப்பே, எங்களுடைய வழக்கை நீ எடுத்துக்கொண்டு அவர்களை நீ நரகத்தில் தள்ளியே தீர வேண்டும் என்று அவைகள் எல்லாம் போர்க்கொடி தூக்குகின்றன. இது தேவையா சகோதரர்களே? பெண் குழந்தைகள் பஷாரத் மட்டுமல்ல, வீட்டின் பரக்கத். இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான் இன்டர்நேஷனல் கேர்ள் டே அப்படின்னு சொல்லிட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதோ கொண்டாடியாகி விட்டது. இந்த உலகத்தில் எப்போது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சூரியன் அவதானித்ததோ அப்போதே இந்த உலகத்தில் பெண் குழந்தைகளுக்கான போராட்டம் ஆரம்பமாகி அவர்களுக்கான விடுதலை பெற்றாகிவிட்டது சகோதரர்களே. எத்தனை பேர் வந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடுதலை குரலுக்கு முன்பு அவர்களுடைய விடுதலை குரல் எல்லாம் பலகீனப்பட்டது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நிறைய வாங்கி கொடுத்தாங்க. எவ்வளவு பெரிய பாத்தியத்தை கொடுத்தாங்க தெரியுமா? பெண் மகளை பாரமாக நினையாமல் வளர்ப்பவன் சொர்க்கத்தில் என்னோடு என்று சொன்னார்கள். மனைவியை அன்போடு நேசித்து தான் சாப்பிடுகின்ற சாப்பாடை அவள் வாயில் ஊட்டி அந்த பெண்மையை சங்கைப்படுத்துபவனை சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் தர்மம், அவன் நன்மை செய்து விட்டான். அவளுக்கு கொடுத்த உணவு காதலோடு கொடுத்த உணவுதான், ஆனால் அது சதகா, அது அமல் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதற்கடுத்து சொன்னார்கள், கூட பிறந்த சகோதரிமார்களையும் பாரமாக நினையாமல் அவருக்கு அயராது பாடுபட்டு உழைப்பவனும் நாளை மறுமை நாளில் என்னோடு இருப்பான் என்று சொன்னார்கள். அதற்கடுத்து சொன்னார்கள், விதவைகளின் மறுவாழ்வுக்காக பாடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யக்கூடியவன், அவர்களுக்கு உணவு, உடை இத்தியாதி போன்ற தேவைகளை எல்லாம் தன்னாலான அளவுக்கு செய்யக்கூடியவன் நாளை மறுமை நாளில் என்னோடு சொர்க்கத்தில் என்று சொன்னார்கள். உச்சத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த பெண்மையை உயர்த்தி காட்டிய வார்த்தை தான் அல் ஜன்னத்து தஹ்தல் அக்தாமி உம்மஹாத்திக்கும். உன்னை பெற்றெடுத்த மாதா இருக்கிறா பாரு, அவ காலில் தான் சொர்க்கமே சொல்லி சொன்னாங்க. தாடிவாலா, ஜுப்பாவாலா, இபாதத்து, ஹஜ்ஜு, உம்ரா எல்லாம் சரி, பெற்ற தாய ஒண்ணுமே இல்ல. எங்க ஒரு ஓரஞ்சாரத்துல ஒரு ஓட்டு வீட்டுல வச்சிருக்கிறான். உன் தாடிய கொண்டு ராஜா கேட்டாரு, போடா, உன் சொர்க்கமே உன் தாயின் காலில் தான். நீ வணங்குகின்ற அந்த இறைவனின் உயர்ந்த சொர்க்கம் யாரின் காலில் இருக்கிறது? உன்னை பெற்றெடுத்த மாதாவின் காலில் இருக்கிறது. அவள் திருப்திப்படாத வரை அல்லாஹ் திருப்திப்படு போவதில்லை. இந்த உலகத்தில் பெற்ற தாய் தகப்பனுடைய திருப்தியில் தான் அல்லாவின் திருப்தி இருக்கிறது. உலகத்தில் நீ உயர பறந்தாலும் சரி, காபாவையே திரும்ப திரும்ப வலம் வரக்கூடிய ஹாஜியாக நீ உருமாறினாலும் சரி, உனக்கான சொர்க்கம் உன் தாய் தான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் பெண்மையை உச்சத்தில், உயரத்தில், சிகரத்தில் வைத்து அழகு பார்த்தனர். இந்த உலகத்தில் வேறு எவனாவது இது போன்ற வார்த்தையை சொன்னதுண்டா? பெண் விடுதலை குரல்கள் என்று நாம் சொல்கிறோமே, அந்த பெண் விடுதலை குரல்களில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒலித்த இந்த குரலை போல ஒரு குரலை காட்டுங்கள் சகோதரர்களே. அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் பெண் விடுதலைக்கான ஒரு பிரசித்தி பெற்ற வீரராக இந்த உலகத்தில் திகழ்ந்தனர்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் குல பெண் குழந்தைகளை ஒழுக்கமானவர்களாக, பாக்கியமானவர்களாக, நமக்கான பரக்கத்தாக ஆக்குவானாக. பெண் குழந்தை நிறைய பெற்ற மக்களுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பெண் குழந்தை இல்லாத மக்களுக்கு அல்லாஹ் பெண் குழந்தையை நசீபாக்குவானாக. இந்த உலகத்தில் பெண்களை பாரமாக நினையாமல் போற்றக்கூடிய ஒவ்வொரு ஆண்மகனையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற மாபெரும் புனிதரோடு அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தில் சேர்ப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.